கட்டிங் என்னும் கதைய முடிக்க 82 நாட்களே இருக்கும் பட்சத்துல, அந்த அலுப்புல அப்படி இப்படின்னு ஒரு 9 மணித்தியாலம் தூங்கிட்டேன். எழுந்திரிச்சதும் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு சட்டைய கவுத்துட்டு வெளியால வந்து பார்த்தா, ஆஹா! நல்ல கிளைமேட் அண்ட் நல்ல வியூஸ். அப்படியே குட்டி குஞ்சானுகள் ஃபுட்பால் ஆடிட்டு இருந்தாங்க. அத பார்த்துட்டு பிரான்ஸுக்கு முக்கியமா ஒரு பெர்சனல் மேட்டர் முடிக்கணும்னு தான் வந்திருந்தேன். சரி, அத இன்னைக்கே முடிச்சு விட்டோம்னா நாளைக்கு ஊர சுத்தி பார்த்துடலாமேன்ட்டு வெளியே கிளம்பிட்டேன். இன்னையோட முடிவு பண்ணிட்டு இந்த கட்டிங் முடியும் வரைக்கும் எங்கேயுமே கிளம்புற இல்லன்ட்டு. என்ன நம்ம டயட் பிளானுக்கு ஏத்த மாதிரி சாப்பாடு தேடி திரியறதுலயே டைம் போயிடுது. நல்லா தேடி புடிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிக்கன் சலாட் பாக்ஸும் புரோட்டீனை கவர் பண்றதுக்கு ஷேக்கும் மட்டும் டயட்ல இல்லைன்னா பக்கத்துல இருக்கிறதெல்லாம் என் லிஸ்ட்ல இருந்திருக்கும். கார்ல போற வழியிலே சாலாட்டை பிரிச்சு பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டேன். வந்த பேசின அளவில் எதிர்பார்த்ததோட ரொம்பவே நல்லா முடிஞ்சதால அதே சந்தோஷத்தோட லஞ்சுக்கு இறங்கிட்டேன். லஞ்சுக்கு காப்ஸே இல்லாம சிக்கனை மட்டும் சாத்திட்டேன். ராஜச்சோலான்னு சொல்லி ஒரு கடை. சாப்பாடு மட்டும் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் ஹிஸ்டரியால பில்ட் பண்ணி வேற லெவலா இருந்துச்சு. ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்க. லஞ்ச முடிச்சது நல்ல ஒரு வாக்கிங்லயே வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்ட வந்தது குழுக்கள் 2. ஒரே குழுக்கள்லயே அபவுட் 30 கிராம் புரோட்டீன் இருக்கிறதுனால ஒரு நாளைக்கு 3 குழுக்கள் படி மொத்தமா 90 கிராம் கவர் ஆயிடுது. லாஸ்ட் மீலுக்கு காப்ஸே இல்லாம சிக்கனை மட்டும் எடுத்துட்டு 3வது குழுக்களையும் போட்டு கடையை சாத்திட்டேன். மீண்டும் நாளைக்கு காய்ஸ்.